topic. Good morning everyone. Today taking about the class for general to specific principle. General to specific principles பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சைல்டு டெவலப்மெண்ட் பிரின்சிபலோடைய செப்பலோகாய்டல் பிரின்சிபல் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்தது வந்து ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ரெண்டுக்கும் வந்து எம்சிக்யூவும் பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல்னால் என்ன, ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் வந்து டெவலப்மெண்ட்டோடைய ஃப்ளோ சார்ட்டு அதோடைய இம்பார்ட்டன்ட் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுடைய டெஃபினேஷன். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல்னால் நம்மளுக்கு என்னன்றது வந்து தமிழில் சொல்லப்போனால் பொதுவான ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொதுவான ஒரு இடம்னா அதுக்கும் இப்போ பேபி டெவலப்மெண்ட், அது சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பிரின்சிபல். ஜென்ரல் பிரின்சிபல் வந்து ஜென்ரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். குழந்தையினுடைய வளர்ச்சி பெரிய பொதுவான இயக்கங்களிலிருந்து சிறிய குறிப்பிட்ட இயக்கங்களுக்கு மாறும் விதி. அதாவது குழந்தைங்களுக்கு இந்த ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுக்கும் என்ன சம்மந்தம்னா, குழந்தையுடைய வளர்ச்சி, உடலில் ஏற்படுற அந்த வளர்ச்சியும் அவங்களுடைய திங்கிங்கால் அவங்கக்கிட்ட ஏற்படுற அந்த மாறுதலுக்கும் பொறுத்து தான் வந்து இந்த பிரின்சிபல் வந்து அமைஞ்சிருக்கு. குழந்தையினுடைய வளர்ச்சி வந்து பெரிய பொதுவான இயக்கங்களிலிருந்து சிறிய குறிப்பிட்ட இயக்கங்களுக்கு மாறும் விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படி மாறுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எப்படி இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மொத்தம் 3 ஸ்டெப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பொதுவான இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான இயக்கம்னா ஆரம்பத்தில் குழந்தை வந்து முழு உடல் அல்லது ஒரு பெரிய பகுதியை வந்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, ஆரம்பத்தில் குழந்தை வந்து பெரிய ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் வந்து எப்படி நடக்குது, அது பேபிக்கு இது குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜில் எப்படி நடக்குதுன்றதை நம்ம இப்போ விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பொதுவான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான இயக்கம் அப்படின்னா என்ன, ஆரம்பத்தில் குழந்தை வந்து அது உங்களுடைய முழு உடலையும் இல்லை ஒரு பெரிய பகுதியை, உடம்புடைய ஒரு பெரிய பகுதியை பயன்படுத்தி அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பேர் தான் வந்து பொதுவான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை வந்து ஒரு குழந்தை எடுக்கிறதுக்காக மூமெண்ட் கொடுக்குறாங்க. கைகளையும் கால்களையும் அசைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உடம்பை முழுசாக வந்து அசைக்கிறது, அதுதான் வந்து பொதுவான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து கட்டுப்பாடு அதிகரிப்பு, கண்ட்ரோல் அதிகரிப்பு அப்படி சொல்லுங்க. மெதுவாக கோஆர்டினேஷன் வரும். அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு பென்சிலோ பேனாவே பார்த்துட்டாங்க, அதை பார்த்ததுக்காக அவங்க இருக்கிற பொசிஷன்லேருந்து ஃபுல் பாடி ரொட்டேட் பண்ணி போகலாம், இல்லைனா ஹேண்டு இல்லை ஷோல்டர் ஏதாவது ஒன்று மட்டுமே ரொம்ப அதிகமாக வந்து பயன்படுத்தி அவங்க அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்ந்து இடம்பெயர்தல் ஏற்படுது. அப்படி அவங்க முழுமையாக வந்து ஒரு ஜென்ரலாக வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து இடம்பெயர்ந்து போகிறாங்க. அது வந்து பொதுவான ஒரு இயக்கத்தில் இருக்காங்க. அடுத்து அவங்க மூமெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பேபி வந்து அந்த பேனாவே பென்சிலை போய் எடுக்கிறாங்க. அந்த எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து கட்டுப்பாடு அதிகரிப்பு அப்படி சொல்லுவாங்க. மெதுவாக அந்த குழந்தையுடைய கைகள் மட்டும்தான் போயிட்டு அந்த திங்ஸை எடுக்கிறாங்க. அது வந்து கோஆர்டினேஷன் வந்து வருது, பொருளை வந்து கைப்பிடியில் எடுக்கிறது. இதான் வந்து கட்டுப்பாடு அதிகரிப்பு, செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட, அதாவது அந்த பேனாவே பென்சிலும் அந்த பொருளை வந்து அந்த குழந்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க. அதை எடுத்து அந்த பேபி வந்து என்ன பண்ணுறாங்க, அது எந்த பக்கம் பிடிக்கணும் எந்த பக்கம் எழுதணுன்றது அந்த ஃபிங்கர்ஸ்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட திறன், ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து வருது அவங்களுக்கு. கடைசியில் வந்து நுணுக்கமான ஒரு கண்ட்ரோல், விரலால் பென்சில் பிடித்து எழுதுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்புன்னா சொல்லியிருக்காங்க, பேபி வந்து அந்த பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபிங்கர்ஸுக்குள்ளே வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, பேபி வந்து ஃபுல் ஃபோர்ஸாக அந்த திங்ஸை பார்த்தோன்னே அவங்க பாடி வந்து ரொட்டேட் பண்ணி ஃபுல் பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. செகண்ட் என்னென்னா, அந்த பேபியோடைய பாடி ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் ஃபுல் பேபி பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கொடனே என்ன பண்ணுறாங்க, பேபி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அந்த பொருள் எடுக்கிறதுனா அந்த கைகளையோ கால்களையோ என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுன்றது ஒரு புரிதல் கிடைக்குது. புரிதல் கிடைத்தோடனே அந்த வந்து கோஆர்டினேஷனாக அந்த திங்ஸை வந்து கையில் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அந்த டேக் ஓவர் பண்ண அந்த திங்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படின்றது வந்து ஒரு
அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சி அந்த பொருளை வந்து அந்த ஃபிங்கர்ஸ்குள்ளே அவங்க வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஃபுல் பாடி மூமெண்ட்லேருந்து அந்த ஃபிங்கர்ஸ்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பேபி வந்து கைகளில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவங்க பிரெயினில் ஏற்பட்ட அந்த ஸ்டிமுலேஷன்லேருந்து ஃபுல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபிங்கர்ஸ்குள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுடைய டெவலப்மெண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்க. டெவலப்மெண்ட் ஃப்ளோ ஆர்டர் என்னன்னா, ஹோல் பாடி மூமெண்ட் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆர்ம் மட்டும் மூமெண்ட் கொடுக்குது. ஆர்ம் மூமெண்ட் கிடைச்சதுன்னா ஆர்ம்லேருந்து நம்மளுடைய ஹேண்டுக்கு மூமெண்ட் கிடைக்குது, ஹேண்டுலேருந்து ஃபிங்கர்ஸ்க்கு மூமெண்ட் கிடைக்குது. ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுது, ஃபைனலாக அந்த ஆப்ஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ரைட்டிங் ஸ்கில்லில் ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃப்ளோ டெவலப்மெண்ட்டோடைய ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலோடைய சைல்டு டெவலப்மெண்ட் பிரின்சிபலுக்கு இந்த ஃப்ளோ சார்ட்டு. இப்போ ஹோல் பாடி மூமெண்ட், அதுக்கப்புறம் ஆர்ம்க்கு அப்புறம் ஹேண்ட்க்கு அப்புறம் ஃபிங்கர் டு ரைட்டிங் ஒர்க்கு. இதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஃப்ளோ சார்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலோடைய முக்கிய அம்சங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஒரு ஹிண்ட் மாதிரி. என்னென்னா, கிராஸ் மோட்டார்லேருந்து ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் டு ஃபைன் மோட்டார்ன்றது வந்து என்னென்னா, நம்ம வந்து ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபலில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அது அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோ போய்ட்டு ஒரு டைம் பார்த்துக்குங்க. கிராஸ் மோட்டார் டு ஃபைன் மோட்டாருக்கு வந்து இவங்களுடைய கிராஸ் மோட்டார் டு ஃபைன் மோட்டார் அப்படின்னா என்னென்னா, கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் பேபிக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி ஒரு லெவல் கிடைக்கும். அதாவது என்னென்னா, ஒரு பேனாவோ பென்சிலோ ஏதாவது திங்ஸ் வந்து பேபி பக்கத்தில் நம்ம அவங்க ஃப்ரண்ட்டில் உட்காந்து நம்ம எழுதி பழகிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இல்லை நம்ம அவங்க முன்னாடி வந்து பேனா பென்சில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதும் அவங்க முன்னாடி எப்படி பண்ணணுன்றதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸோ அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு மெச்சுரேஷன் கிடைக்கும். அதாவது ப்ராக்டிஸ் ப்ளஸ் மெச்சுரேஷன் தேவைன்ற ஒரு ஃபஸ்ட்டு இது பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு பேஸ் பண்ணி தான் வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில் வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய மூமெண்ட் டு சிறிய மூமெண்ட் அப்படி இருக்காங்க. அது பிக் மூமெண்ட் டு ஸ்மால் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலான ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஜெக்ட் நோக்கி போகிறாங்க. அதுதான் வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும். இந்த கொஷின் ஆன்சரில் வந்து கேட்கலாம், கிராஸ் மோட்டார் வந்து கீழ்கண்டதில் எந்த பொருள் வந்து கிராஸ் மோட்டார், இல்லை எந்த திங்ஸ் வந்து கிராஸ் மோட்டாரில் வரும். கொஷின் ஆன்சரில் கூட கேட்கலாம், ரைட்டிங் லாஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றது நீங்கள் மெமரியில் வச்சுருக்கீங்கன்னா அது எதுக்காக லாஸ்ட்டு ஸ்டேஜ், ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுக்கு வந்து ரைட்டிங் அப்படின்றது வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் வரும். எதுலனா டெவலப்மெண்ட் ஆர்டரில் வந்து லாஸ்ட்டாக வரும் அப்படின்னு நீங்கள் மெமரியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எப்படி அந்த பேபிக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ஆர்டர் சார்ட் பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து நான் நோட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சிக்கிறேன். பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ண சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எம்சிக்யூ. நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்சிக்யூ, ரிப்பீட்டட் எம்சிக்யூ. இது வந்து டெட்டு டிஆர்பி அப்படின்னு எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து ஒரு கொஷின் ஆன்சராவது வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இம்பார்ட்டண்டான இந்த சைல்டு டெவலப்மெண்ட் பிரின்சிபலில் வந்து இம்பார்ட்டன்ட் 8 பிரின்சிபலில் பார்த்துருக்கோம். அந்த 8 பிரின்சிபலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் 4 பிரின்சிபல்ஸ் தான். அதில் 4 பிரின்சிபலில் இந்த பிரின்சிபல் ஒன்று ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். இந்த ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்லேருந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்றதுலே வந்து ஆன்சர் வந்து வந்திருக்கும். கொஷின்லேயே ஆன்சர் ஃபஸ்ட்டு இருக்கும். அதே நீங்கள் நல்லா புரிஞ்சு படித்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலோடைய ஃபஸ்ட்டு கொஷின். ஜென்ரல் பிரின்சிபல் என்றால் என்ன? ஜென்ரல் பிரின்சிபல்னால் என்ன? ஜென்ரலான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஜெக்டை நோக்கி போகிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல். செகண்ட் ஆப்ஷன் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். அதுக்கப்புறம் தேர்ட் ரேண்டம். ஃபோர்த்து டி ஒன்லி மென்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து
கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. ஜென்ரல் பிரின்சிபல் என்றால் என்ன, ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் வந்து இது நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் மூமெண்ட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரல் மூமெண்ட்னா என்னது, நம்ம அந்த வந்து சார்ட்டில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு கிட்ட கொஷின் கேட்குறேன். ஜென்ரல் மூமெண்ட் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் ஃபிங்கர் மூமெண்ட், பி ஆப்ஷன் ஹோல் பாடி மூமெண்ட், சி ஆப்ஷன் ரைட்டிங், டி ஆப்ஷன் ஃபைன் மோட்டார். நமக்கு வந்து ஜென்ரல் மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு இயக்கங்களை பார்த்துருக்கோம். மொத்தம் 3 இயக்கங்களாக ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க ஹோல் பாடி மூமெண்ட், அதுதான் வந்து ஜென்ரல் இயக்கம். அப்போ ஹோல் பாடி மூமெண்ட் அப்படின்றத வந்து ஜென்ரல் இயக்கம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் ஆன்சர் வந்து ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் என்றால் என்ன. ஸ்பெசிஃபிக் மூமெண்ட், ஸ்பெசிஃபிக்னா என்னது, ஒரு குறிப்பிட்ட அப்படின்றத நமக்கு அர்த்தம் தெரியும். அதுக்கு என்ன அங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிக் மூமெண்ட், செகண்ட் ஆப்ஷன் ஹோல் பாடி, தேர்ட் ஆப்ஷன் ஃபைன் மோட்டார் விரல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் ரன்னிங். ஓகேவா. இப்போ ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் என்றால் என்ன, நம்ம வந்து மொத்தம் 3 ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹோல் பாடி மூமெண்ட் இருக்கும், ரெண்டாவது வந்து ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும், லாஸ்ட்டாக வந்து அந்த அந்த பொருளை வந்து ஆப்ஜெக்ட் வந்து அவங்க எடுத்துருவாங்க, வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அப்போ இதில் வந்து ஆன்சர் இந்த ஃபைன் மோட்டார், விரல்களில் வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். ஹோல் பாடி டு அவங்களுடைய ஃபிங்கரில் வந்து டிப்பில் வந்து முடியுது. அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபைன் மோட்டார், விரலில் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து கொஷின் ஆன்சர். ஃபோர்த் என்னன்னா சரியான வரிசை அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ சரியான வரிசை என்னன்றது நம்ம ஆர்டர் சார்ட் பார்த்துருக்கோம், அதுபடி நம்ம வந்து இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங் ஹேண்ட் ஆர்ம் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியான வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து ரைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஹேண்ட் மூமெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் மூமெண்ட் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பி ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ம் மூமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஹேண்ட் மூமெண்ட் கிடைக்கும், அப்புறம் ரைட்டிங் பண்ணுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சி ஆப்ஷன் என்ன ஃபிங்கர் மூமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஆர்ம் மூமெண்ட் கிடைக்கும், அப்புறம் தான் ஹேண்ட் மூமெண்ட் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. டி ஆப்ஷன் என்னன்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பேசிக்காக பார்க்க போனால் நம்மளுடைய ஷோல்டர் மூமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய கைகள் வந்து மூமெண்ட் கிடைக்கும். கையுடைய மூமெண்ட் கிடைக்கிறது ஹேண்ட் மூமெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இந்த திங்ஸ் எடுத்து ஆப்ஜெக்ட் வந்து ரைட்டிங் ஒர்க்கோ இல்லை எனிதிங் ஏதாவது பண்ணலாம். அப்போது நமக்கு தெரியும் சரியான வரிசை என்னது, ஆர்ம் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது தான் வந்து சரியான வரிசை. ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுக்கு வந்து ஆர்டர் பார்த்தோன்னா வந்து ஃப்ளோ சார்ட் படி பார்த்தோன்னா ஆர்மு ஹேண்டு அண்டு ரைட்டிங். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் என்னன்னா ஃபிஃப்த் ஒன், இந்த பிரின்சிபல் கூட தொடர்புடையது எது. இந்த பிரின்சிபல்னால் எந்த பிரின்சிபலு, ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் கூட தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எமோஷனலாக தொடர்புடையதா, இல்லை மோட்டார் டெவலப்மெண்ட் கூட தொடர்புடையதா, இல்லை லாங்குவேஜ் கூட தொடர்புடையதா, இல்லை சோசியல் ஸ்கில் கூட தொடர்புடையதான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் டு ஃபைன் மோட்டார். அப்போ மோட்டார் டு மோட்டார்ன்றதுனால இந்த பிரின்சிபல் எது கூட தொடர்புடையது, மோட்டார் டெவலப்மெண்ட் கூட தொடர்புடையது. மோட்டார் டெவலப்மெண்ட் கூட தொடர்புடையது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் எதுடன் தொடர்புடையதுன்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்கோம் குழந்தை வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுலேருந்து இப்போ வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் எது கூட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் வந்து உணர்ச்சி வளர்ச்சி கூட தொடர்புடையதா, இயக்க வளர்ச்சி கூட தொடர்புடையதா, இல்லை சமூக வளர்ச்சி கூட தொடர்புடையதா, இல்லை மொழி வளர்ச்சி கூட தொடர்புடையதான்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலான ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு போகுது, அப்போ அங்கே மூமெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ மூமெண்ட்னா என்னது, இங்கிலீஷில் இந்த மூமெண்ட்ஸ்னால் தமிழில் நம்ம இயக்கம்னா இயக்க வளர்ச்சி. அப்போ ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலுக்கு வந்து இயக்க வளர்ச்சி கூட தொடர்புடையது அப்படின்றது இதோடைய ஆன்சர். அது மேக்ஸிமம் டைம் வந்து இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து குழந்தை முதலில் எந்த இயக்கத்தை செய்கிறது. பேபி வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நுணுக்க இயக்கம், செகண்ட் ஒன் வந்து பெரிய பொதுவான இயக்கம், அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் ரைட்டிங்,
4th ஆப்ஷன் ஃபைன் மோட்டார். நமக்கு தெரியும் குழந்தையுடைய முதலில் எந்த இயக்கத்தை செய்கிறாங்க, பெருசாக ஒரு இயக்கம், அதான் பொதுவான ஒரு இதிலிருந்து சின்னதாக ஒரு இதுக்கு மாறுறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க பெரிய பொதுவான இயக்கம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டதில் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் எது, கீழ்கண்டதில் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் ரைட்டிங்னு சொல்லிட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் ஓடுதல், பி ஆப்ஷன் கை அசைத்தல், சி ஆப்ஷன் பென்சில் பிடித்து எழுதுதல், டி ஆப்ஷன் முழு உடல் மூமெண்ட். கீழ்கண்டதில் ஸ்பெசிஃபிக், அவங்க கேட்டிருக்க கொஷின் புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கான ஒரு மூமெண்ட் என்னென்னா, அந்த ஃபிங்கர்ஸால் அந்த பென்சிலோ பேனாவோ பிடிச்சி அவங்க எழுதுறது தான் வந்து சொல்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிக் மூமெண்ட். பென்சிலை பிடித்து எழுதுதல், பென்சில் பிடித்து எழுதுதல். கீழ்கண்டதில் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தலை முதல் பாதம், பி தோல் முதல் விரல்கள், சி கிரப்ளிங் டு ரைட்டிங், டி சிட்டிங் டு வாக்கிங். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்னா கிரப்ளிங் டு ரைட்டிங் தான் பர்ஃபெக்டான ஆன்சர். ஜென்ரலான ஒரு இடத்துல இருந்து பேபி வந்து ஃபிங்கர்ஸ் மூலமா அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து ரைட்டிங் எனிதிங் பண்ணுறாங்க, அதுதான் வந்து கிரப்ளிங் டு ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்கான எக்ஸாம்பிள். ஃபைன் மோட்டார் ஸ்கில்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஓடுதல், பி குதித்தல், சி ரைட்டிங், டி நடப்பது. ஃபைன் மோட்டார் ஸ்கில்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ரைட்டிங், பேபி வந்து ரைட் பண்ணுவாங்க ஃபைனலாக ஆப்ஷனாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் வந்து 11. குழந்தை வந்து ஆரம்பத்தில் என்ன மாதிரி மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே ஏ ஆப்ஷனில் வந்து நீட்டான ஒரு ரைட்டிங் எழுதுவாங்கன்னு இருக்காங்க, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி ஃபைன் கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் கண்ட்ரோல், ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சி ஆப்ஷன் வந்து ஜென்ரல் மூவ்மெண்ட் மட்டும் செய்யும், ஜென்ரலான ஒரு வேலைகளை மட்டும் அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டி ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் வந்து அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து குழந்தை ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க, ஜென்ரலான பொதுவான ஒரு விஷயத்துலேருந்து தான் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது ஜென்ரல் மூவ்மெண்ட் மட்டும்தான் செய்வாங்க, அதுதான் ஆன்சர். ஜென்ரல் மூவ்மெண்ட் மட்டும் செய்யும். நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டதில் கிராஸ் மோட்டார் ஸ்கில் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, பென்சில் பிடித்து எழுதுவாங்களா, இல்லை ஓடுவாங்களா, நடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை கீழ்கண்டதில் கிராஸ் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொன்னாவே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பென்சிலை பிடிச்சி குழந்தை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் வளர்ச்சி எதை காட்டுகிறது. ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் வளர்ச்சி வந்து எதை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சீரற்ற வளர்ச்சி, ஆப்ஷன் ஏ சீரற்ற வளர்ச்சி, ஆப்ஷன் பி ஒழுங்கான வளர்ச்சி, ஆப்ஷன் சி திடீர் மாற்றம், டி வளர்ச்சி இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சீரான வளர்ச்சி இருக்காது, முன்ன பின்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒழுங்கான ஒரு வளர்ச்சி, 1 by 1 ஒவ்வொரு மூமெண்ட்டாக அவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சி வந்து திடீர்னு அவங்க வந்து வளர்ந்துருவாங்க, குழந்தையா இருந்து பெரிய ஆளாகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் வளர்ச்சி வந்து எதை காட்டுதுன்னா, ஒழுங்கான ஒரு வளர்ச்சி, ப்ராக்டிஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு மூமெண்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து க்ரப்ளிங்கில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ரைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒழுங்கான ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து வளருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் வந்து உருவாக தேவையானது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலான ஒரு ஸ்கில் அவங்களுக்கு வளர்றதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்கில் உருவாக தேவையானது ஆப்ஷன் ஏ மெச்சுரேஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ், ஆப்ஷன் பி ஸ்லீப்பிங், ஆப்ஷன் சி ஹைட் மட்டும், ஆப்ஷன் டி வெயிட் மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே ஹைட் ஆனாலும் வெயிட் ஆனாலும் நல்லா தூங்கினா மட்டும் நமக்கு ஸ்பெஷலான ஸ்கில் வந்து கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு மெச்சுரேஷன் வேணும். இந்தந்த ஏஜுக்கு இந்தந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கான க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான
அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, நியூட்ரிஷனு, ஸ்கில்லு எல்லாமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒன்று லாங்குவேஜ் முதற்கொண்டு கற்றுக் கொடுக்க தான் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்க தான் அந்த மெச்சுரேஷன் கிடைக்க தான் அவங்களுக்கும் ஸ்பெஷலான ஒரு ஸ்கில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைய ஒரு ஃபேமிலி வந்து டாக்டராக இருக்காங்கன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர்ஸ்னால் அந்த குழந்தை அவங்கள பார்த்து வளர்ந்து அவங்களும் டாக்டராக தான் மாறுறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த பேசிக் ஸ்கில் வந்து அப்பா அம்மாட்ட இருந்து அப்படியே கற்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது மாதிரி தான் மெச்சுரேஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ் சேர்ந்தது தான் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் வந்து உருவாக தேவையானது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கொஷின் ஆன்சர் நான் சொல்லியிருக்கேன். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலில் கடைசியாக டெவலப் ஆகும் ஸ்கில் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கடைசியாக டெவலப் ஆகிற ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து ஹோல் பாடி மூமெண்ட் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆர்ம் மட்டும் மூமெண்ட் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபிங்கர் கண்ட்ரோல் அண்டு ரைட்டிங் இருக்கும். அப்புறம் டி ஆப்ஷன் வந்து க்ரௌவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நம்ம ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் வந்து கடைசியாக டெவலப்மெண்ட் ஆகும் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் ஏ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஒன் வந்து ஃபைனல் ஸ்டெப் அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ அதுபடி பார்க்கும்போது ஃபிங்கர் கண்ட்ரோலும் ரைட்டிங் ஸ்கில்லும் தான் அவங்களுக்கு வந்து கடைசியாக டெவலப்மெண்ட் ஆகுது. ஆனால் ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது தான். இப்போ வந்து நம்ம ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் வந்து இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன், டெஃபினேஷன், டெவலப்மெண்ட், ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எம்சிக்யூ பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டினியூ பிரின்சிபல். ஃபஸ்ட்டு வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரின்சிபல்ஸை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் பிரின்சிபல்னு 4th பிரின்சிபலை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கண்டினியூ பிரின்சிபலை பார்க்கலாம். அப்படி பார்க்கணுன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.